உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா சொல்லுங்கம்மா, என் சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? என்னப்பா எப்படி இருந்துச்சு? சூப்பர். அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீ காலையில இருந்து எங்க போயிருந்தேன்னு சொல்லு. அம்மா முதல்ல நீங்க சொல்லுங்கம்மா, நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். சரி, இப்போ என்ன, நான் எங்க போயிருந்தேன்னு சொல்லணும் அதானே? இன்னைக்கு உங்களுக்கு அப்பாவுக்கும் கல்யாண நாள்னு தெரியுமா? இந்த மாசம் தொடங்கினதுல இருந்தே உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சுமா. அதான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அதான் இதெல்லாம். எப்படிமா? நான் உங்களோட கோயிலுக்கு வந்திருந்தா நீங்க திரும்பி வரும்போது இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணிருக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. அம்மா இன்னும் நீங்க சர்ப்ரைஸ பார்க்கலையே, ஆனா அதை கொடுக்க விடாம தான் நீங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியாம்மா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்கடா போறான்? அம்மா அம்மா டொன்டடாய், பாருங்கம்மா. டேய் புகழ், இந்த புடவை எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது கோவில்ல எரிஞ்ச புடவையாச்சே. அதானே. டேய், இதப்புறம் உங்ககிட்ட? அப்பா அது இது இல்ல, அதே மாதிரி வேற புடவை. கோயிலில் நடந்த விஷயத்த இதோ அன்னிதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுமா. அதான் அதே மாதிரி ஒரு புடவைய தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். மறுபடியும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் அந்த கோவிலுக்கே போய் இந்த புடவைய வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். சரிடா. அதனே இன்னொரு பாக்ஸ்? இதுவாப்பா, இது அம்மாவுக்கு நான் வாங்கின புடவை. என்னங்கம்மா? அம்மா என்னம்மா அமைதியாவே இருக்கீங்க? வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலடா. உன் மேல நான் பயங்கர கோவத்தில் இருந்தேன், ஆனா என் மனசை நீ சந்தோஷப்படுத்திட்ட. கிரேட் எஸ்கேப். ஆமா இந்து. புகழ், சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்ட போ. தேங்க்ஸ் அண்ணி. அம்மா நான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த புடவைய ஒரு பொண்ணு எரிச்சிட்டான்னு அண்ணி சொன்னாங்க. யாருமா அவ? எரிச்சது மட்டும் இல்லாம உங்ககிட்ட திமிரா பேசியிருக்கா. என்ன தைரியமா அவளுக்கு? டேய் புகழ், இப்பதான் நீ கொடுத்த சர்ப்ரைஸ்ல அம்மா அந்த பொண்ணை மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாடா. மறுபடியும் நீயே அவளை ஞாபகப்படுத்தி அதை கெடுத்துருவ போல இருக்கேடா. ஓ சாரிப்பா. அம்மா
நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. கண்டிப்பாப்பா, உனக்கு இல்லாமையா? அப்பா பக்கத்துல வாங்க. ஒரு நிமிஷமா. இப்ப என்னடா? இல்ல, உங்க 2 பேருக்கும் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதுக்காக தான். வாங்க. டேய் ஸ்டாப். இதுக்கு மேல எங்க யாராலையும் முடியாது. என்ன சர்ப்ரைஸ் இருந்தாலும் இங்கே சொல்லி தொலைச்சிடுறா. இதான் நான் லாஸ்ட். என்னது லாஸ்டா? அப்பா அம்மா வாங்கம்மா வாங்க. வாடா குட்டி. புகழ், என்னடா ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்க? சொல்றேன்ப்பா. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்கிரீன்ல உள்ள ரோப் இழுங்க. வாங்கங்க. நீயே ரோப்ப இழுமா. அவன் தான் சொல்றான்ல 2 பேர் இழுக்கணும்னு. நீ இழுத்த என்ன, நான் இழுத்த என்ன, நீயே இழு. அத்தை ஓபன் பண்ணுங்க அத்தை. அம்மா நீங்களே ஓபன் பண்ணுங்கம்மா. அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்க நாமளும் பாத்துருவோமே. நீங்க ஓபன் பண்ணுங்கம்மா. நீயே இழுமா. டேய் சூப்பர்ரா. புகழ் ஃபேண்டாஸ்டிக்டா. அசத்திட்டேன். கலக்கிட்ட புகழ். தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர். ஐ தாத்தாவும் பாட்டியும் அழகா இருக்காங்க. பாட்டி சூப்பரா இருக்கீங்க. அத்தையும் மாமாவும் இந்த போட்டோல ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஏ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? தோணுது தானே சொன்னேன். அத்தையே சிரிக்கிறாங்க பாருங்க. அப்பா அம்மா இப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் இரு. லக்ஷ்மி பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. இந்தா அம்மா எதுக்குமா இதெல்லாம்? இந்த பாக்ஸ் பிடிங்க. உனக்கு நாங்க கொடுக்கிற அன்பு பரிசு. நல்லா இருக்கா புகழ்? நல்லா இருக்குமா. தேங்க்ஸ்மா. கொஞ்சம் இருங்க. ஹலோ அம்மா, நான் கிராண்ட் பேலஸ் ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜர் பேசுறேன். கிராண்ட் பேலஸ்? சரி சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு காலையில் உங்க பையன் புகழ் எங்க ஹோட்டல்ல நடந்த செஃப் கான்டெஸ்ட்க்கு வந்திருந்தாரு. அக்கா எனக்கு என்னமோ இங்க ஒரு பூகம்பம் வரப்போதும்னு தோணுதுக்கா. என்னடி உளர்ற? இல்லக்கா, அத்தையும் புகழையும் பாருங்க, 2 பேரோட முகமும் சரியில்லை. அத்தை நம்மள பார்த்து முறைக்கிறாங்க. ஆமாக்கா, என்ன நடக்க போகுதோ ஒண்ணுமே தெரியலையே. என்ன பண்றது? என்னடா இது? யாரா இருக்கும்? யாரும் அப்ப சொல்ல. யாரா? நீங்களே கேளுங்க. மேடம், உங்க பையன் சூப்பரா சமைச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அசத்திட்டாரு. என்னடா? அப்போ இதான் விஷயமா? அதான் புகழ காலையில இருந்து ஆளையே காணோம்.
இது தெரியாம நீங்க அவனுக்கு விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதுல நான் வேற உங்களுக்கு ஒத்து. ஐயோ. இந்து அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சாலே எனக்கு வயித்து கலக்குது. கடவுளே என்ன காப்பாத்து. ஐயோ கடவுளே என்னையும் காப்பாத்துப்பா. எங்க போட்டியில ஜெயிச்ச அவருக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தோம். ஆனா அதை வேணான்னு சொல்லிட்டு எங்க பிராண்டோட சென்னை பிரான்ச்சுக்கு ஓனர்ஷிப் கேட்டாரு. உங்க பையன் தெரிஞ்சதும் எங்க முதலாளி அது அவருக்கே கொடுக்க சொல்லிட்டாருமா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே முடிச்சிடலாம். உங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றது எங்களுக்கு பெருமை. மாமா என்னம்மா சொல்றீங்க? ஹலோ அம்மா, ஹலோ ஹலோ. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேனே. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நான் வச்சிடறேம்மா. சரி. அம்மா அது வந்து நீ பேசாத. அப்போ இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் டிராமாவா? செஞ்சதெல்லாம் போய் இல்ல அப்படித்தானே? சரஸ்வதி, நீங்க சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் இவன் நடத்தின நாடகத்தை எல்லாம் உண்மைன்னு நம்பி நாம தாங்க முட்டாள்தனமா ஏமாந்துட்டோம். பையன் ஏதோ நம்ம மேல பாசமா இருக்கானேன்னு நம்பி கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடுறானேன்னு நினைச்சு நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இவன் இதையெல்லாம் நமக்காக செய்யலைங்க, அவனுக்காக செஞ்சிருக்கான். அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக செஞ்சிருக்கான். அம்மா நான் எதுவும் தப்பு பண்ணலம்மா. ஓ அப்படின்னா நான் தப்பு பண்ணிருக்கேனா? ஆமாமா, உங்களை எல்லாம் படிக்க வச்சு உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்ச பாரு, அதான் என் தப்பு. மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க எனக்கு தேவையானது எல்லாமே செஞ்சீங்க, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரலம்மா. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களாம்மா? என்னடா இப்படி பேசுறான்? இது எனக்கு பிடிச்ச விஷயம்மா, இதுக்காக தான் நான் படிக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன MBA படிக்க வச்சீங்க. நானும் படிச்சேன், ஆனா இது என் கனவுமா. மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஓ இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களும் என் பிள்ளைங்க தான். நான் சொன்னதை கேட்டு நான் சொன்னவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பிசினஸ பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி இருக்காங்க. இதையெல்லாம் பிடிக்காமையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மா அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறதா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்லம்மா. டேய் பயமுறா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் இப்ப இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, இந்த வீடு இல்ல, இந்த பிசினஸே இல்லடா. இவதான் நம்ம மொத்த குடும்பத்துக்கே சந்தோஷம், அதை புரிஞ்சுக்கோ.
சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். வேண்டாம் வேண்டாம், பின்ன என்னம்மா? நீங்க எதுவும் பேசாதீங்க. பெரிய மனுஷன் பேசுறான், பேசட்டும். என்னால இந்த வீட்ல யாரோட சந்தோஷமும் கெட்டு போக வேணாம். சரஸ்வதி, ஏமா நீ அவன் இருங்க பேசுறதெல்லாம்? இருங்க, நான் இனி எதுவும் பேச போறது இல்ல. அத்தை, ஏய், நீ பேசக்கூடாது. நீயும் அவன் கூட சேர்ந்த டிராமா போட்டிருக்கல. அது இல்ல அத்தை. வேண்டாம் வேண்டாம். என்னை ஏமாத்துறவங்க யார் முகத்திலையும் முழிக்க நான் தயாரா இல்லை, முழிக்கவும் மாட்டேன். சரஸ்வதி, பாட்டி பாட்டி ப்ளீஸ் அந்த கதவு தரங்க. சரஸ்வதி, கதவை திறம்மா. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. வெளியில வாமா. ப்ளீஸ் சரஸ்வதி. என்ன அப்படி பண்றீங்க? அம்மா சாரிம்மா, கதை திறக்குமா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. யாரும் வெளியில நின்னு டிராமா எல்லாம் போட வேண்டாம், போங்க. மரியாதையா எல்லாரும் கீழே போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. நீங்க ஏதோ சொல்லுங்க. போங்க போங்க. என்னங்க சாப்பிட சொல்லுங்க. புகழ், ஏண்டா உனக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு வேற நாளே கிடைக்கலையா? இந்த நாள் தான் கிடைச்சதா? அம்மா இன்னும் சாப்பிட கூட இல்லடா. போடா புகழ், உனக்கு எப்ப எதை பேசணும்னே தெரியல. மாமா, சொல்லுமா. அத்தை காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. ஆமா மாமா, நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வாங்க. என்னத்த சொல்லி நான் சமாதானப்படுத்துறது?
சமாதானப்படுத்துற மாதிரி விஷயமா நடந்திருக்கு. சரிதான் மாமா. ஆனா அத்தை சாப்பிடாம இருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இத பாருமா, உன் அத்தையோட பிடிவாதம் தான் தெரியுமே. என்ன சொன்னாலும் இப்ப அவ வரமாட்டா. சரிங்க மாமா, ஒரு கிளாஸ் பாலாவது கொண்டு போய் கொடுங்களேன். சரி, நீ போய் எடுத்து வை, நான் வர்றேன். சரி வா. ஈஸ்வரா, போங்கப்பா, போய் எல்லாரும் படுங்க. எதுவா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். சரிப்பா, நீங்க போய் படுங்க. சரஸ்வதி, சரஸ்வதி, நான் தான் காலையிலேயே சொல்லிட்டேன்ல, யாரும் இங்க வந்து நிக்க கூடாதுன்னு. போங்க. சரஸ்வதி, நான் தாம்மா. இப்படி கதவை திறக்காம இருந்தா நான் எங்க போய் படுக்கிறது? கதவை தர. இவர் ஒருத்தர். சரஸ்வதி, இந்தாம்மா, இந்த பாலக்குடி. வேண்டாங்க. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? நான் தான் வேண்டான்னு சொல்றேன் இல்லைங்க. காலையில இருந்து வெறு வயித்துல இருக்கம்மா. எனக்காக சாப்பிட மாட்டியா? ப்ளீஸ். கொடுங்க. மிச்சம் வைக்காம குடிக்கணும். சரி சரி, கொடு, என்கிட்ட கொடு.